நம்ம வந்துட்டு ஒரு புது ஃபிஷ் டேங்க் செட்டப் பண்ண போகிறோம்னு சொல்லியிருந்தோம். அதாவது நம்ம நியான் டேங்க்ல வந்து புது ஃபிஷஸ் போட போகிறதா சொல்லியிருந்தோம். ஸோ அதை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். வணக்கம் நண்பா, நீங்கள் பார்த்துட்டு இருக்க ஃபிஷ் கீப்பர் தமிழ். நான் உங்கள் கேகே. இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் ஃபியூச்சரில் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். நம்ம ஃபிஷ் டேங்க் வந்துட்டு ஒன்று காலியாக இருந்தது. அந்த ஃபிஷ் டேங்க் வந்து நான் ரீஅரேஞ்ச் பண்ணியிருக்கேன். அதை வந்துட்டு முன்னாடி இருந்ததை வந்துட்டு க்ளீன் பண்ணி வேறு மாதிரி போட்டிருக்கேன். ஸோ அது எப்படி அந்த இன்ஃபெக்ட் ஆன டேங்க்கை வந்து க்ளீன் பண்ணன்றதை இன்னொரு வீடியோவில் போட்டிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க் வந்துட்டு ஐ பட்டனில் கொடுக்குறேன், அப்புறம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் என்ன புதுசாக செட்டப் பண்ணியிருக்கேன், அதுக்கு என்ன ஃபிஷ்ஷஸ் நான் வாங்கி போட்டிருக்கேன் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து ஃபிஷ் டேங்க் வந்து எப்படி செட் பண்ணியிருக்கேன்றதை உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஃபிஷ் டேங்க் வந்து இப்படி தான் செட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா கூழாங்கல் செட்டப் மாதிரி போட்டிருந்தேன். இப்போ வந்துட்டு என்கிட்ட இருந்த பிளாக் அண்ட் ஒயிட் மிக்ஸ் கிராவல்ஸ் போட்டிருக்கேன். இந்த மாதிரி ஒயிட் கலரில் ஸ்டோன்ஸ் இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கோலி குண்டு இருக்குது இல்லைங்களா, அது வந்து சப்பையாக பண்ணது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதில் ஒயிட் மிக்ஸ் ஆகிருக்கும். ஸோ அதே செட்டப் தான். ஸோ அதே ஃபில்டர் அண்ட் அதே இது தான் போட்டிருக்கேன். பட் கீழே இருக்க செட்டப் மட்டும் மாற்றிருக்கேன். இந்த ஓரத்தில் இருந்த அந்த ஹீட்டரை தூக்கிட்டேன். எதனாலும் பார்த்தீங்கன்னா ஹீட்டர் வந்து நான் இன்னொரு ஃப்ளோரான் ஃபிஷ்க்கு யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு இந்த ஃபிஷ்ஷஸ்க்கு அது தேவைப்படாது. அதனால தான் இதுக்கு இந்த இது போட்டிருக்கேன். ஸோ இந்த டேங்க்குக்கு நம்ம என்ன ஃபிஷ் போட போகிறோன்றத பார்க்கலாம். ஸோ என்ன ஃபிஷ் வாங்கியிருக்கோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாமா? ஆக்சுவலாக வந்து நான் இது வாங்கலை. இது வந்து பார்த்திங்கன்னா என்னோட தெரிஞ்ச ஒரு வீட்டிலேருந்து தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு வீட்டில் ஒரு குட்டி லிட்டில் ஃப்ரெண்டு இருக்கார் எனக்கு. அவர் வந்து பார்த்திங்கன்னா அப்ராட் போயிட்டார். ஸோ அவரால் ஃபிஷ்ஷஸ் பார்த்துக்க முடியலன்ட்டு என்கிட்ட கொடுத்துட்டாரு. இது வந்துட்டு நான் இந்த டேங்க்கில் வளர்க்கலான் இருக்கேன். ஸோ அதனால் அந்த ஃபிஷ்ஷஸ் தான் நான் இப்போ இந்த டேங்க்கில் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். ஆல்ரெடி என்கிட்ட இருக்கிற ஃபிஷ்ஷஸ் தான். ஸோ டடாய்ஸ். ஸோ இதுதான் அந்த ஃபிஷ்ஷஸ்ஸு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா விடோ டெட்ராஸ் தான் இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல்லு. என்னென்ன கலர் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா எல்லோ இருக்குது, பிங்க் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைப்டு க்ரீன் இருக்குது, அதுக்கப்புறம் ரெட் இருக்குது. ஸோ மொத்தம் 7 ஃபிஷ்ஷஸ் இருக்குது. ஸோ இந்த 7 ஃபிஷ்ஷஸ் தான் இந்த டேங்க்கில் விட போகிறேன். அது மட்டும் இல்லை, என்கிட்ட இருக்க விடோ டெட்ராவையும் சேர்த்து இதில் விட போகிறேன். ஸோ இப்போதைக்கு இது வந்து விடோ டெட்ரா டேங்க்கு. ஸோ இந்த ஃபிஷ்ஷஸ் வந்து அக்ளமேட் பண்ணிவிட்டு டேங்க்கில் விட்டு எப்படி இருக்குன்றதை காமிக்கிறேன். இப்போ நம்ம வாங்கிட்டு வந்த ஃபிஷ்ஷஸ்லாம் அக்ளமேட் பண்ணி டெம்பரேச்சர் செட் பண்ணி டேங்க்குள்ளே விட்டாச்சு. ஸோ அந்த ஃபிஷ்ஷஸ் எப்படி இருக்குது அப்படின்றத நான் காமிக்கிறேன். அது மட்டும் இல்லை, இந்த டேங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா நான் பழைய என்னோடய விடோ டெட்ராவையும் வந்து ஒன்றா சேர்த்து விட்டுட்டேன். ஸோ அதில் வந்து ஒரு ஸ்பெஷலாக ஒரு சின்ன செட்டப் மாற்றிருக்கேன். அதாவது உங்களுக்கு முதல்ல இந்த வீடியோவில் காட்டினதுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா செட்டப் சின்னதாக ஒன்று மாற்றிருக்கேன். அது என்னன்றதையும் வந்துட்டு அப்படியே காட்டுறேன், வாங்க பார்க்கலாம். ஸோ இதுதான் அந்த செட்டப்பு. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 12 ஃபிஷ் இருக்குது. என்கிட்ட ஆல்ரெடி ஒரு 5 விடோ டெட்ரா இருந்தது. அதை தவிர்த்து ஒரு 7 விடோ டெட்ரா மொத்தமாக போட்டிருக்கேன். ஸோ இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு எர்த்தன் பாட் ஆட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக இது பாட் கிடையாது, இது வந்து பார்த்திங்கன்னா அடுப்பு சொல்லுவாங்க. எதுக்கு இதை நான் சூஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஹோல் இருக்குது. அதே நேரத்தில் வந்து ஃபிஷ்ஷஸ் வந்து அது உள்ளே போயிட்டு விளையாடுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் இதை போட்டிருக்கேன். ஏன்னா நிறைய ஃபிஷ்ஷஸ் இருக்குது. ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை வராமல் இருக்கிறதுக்கும், அதே நேரத்தில் வந்துட்டு அது ஒரு ஹைடிங் ஸ்பேஸாகவும் இருக்கணுன்றதுக்காக தான் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ எல்லா ஃபிஷ்ஷுக்குமே இது வந்து புது டேங்க்கு, புது செட்டப்பு. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ இந்த வியூவில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த வியூவில் இப்படி தான் இருக்கும். ஸோ இதுதான் என்னோடய புது டேங்க் செட்டப். ஸோ இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நான் என்னோடய பீட்டா ஃபிஷ்க்கும் இந்த எர்த்தன் பாட் சின்னதாக ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன். அதாவது களிமண்ணில் செய்யப்பட்ட அடுப்பு. இதில் ஒரு சின்ன விஷயம் இருக்குது. இதை நான் ஆட் பண்ணதுக்கு ஒரு சின்ன ரீசன் இருக்குது. அது என்னதுன்றதை நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். அந்த வீடியோவுக்கு நீங்கள் காத்திருக்கணும். எதனால் இதை ஆட் பண்ணியிருக்கேன்றதுக்கான காரணம் இருக்குது. ஸோ அதையும் நான் அந்த வீடியோவில் சொல்கிறேன். இருங்க, அந்த பீட்டா ஃபிஷ் டேங்க்கில் என்ன பண்ணியிருக்கேன்றதையும் காமிக்கிறேன். இது டாப் வியூ ஆங்கிள்லேயே காமிக்கிறேன். ஸோ இங்கே ஒரு குட்டி எர்த்தன் பாட் ஆட் பண்ணியிருக்கேன், அதாவது அடுப்பு. ஸோ இங்கே நம்ம பீட்டா ஃபிஷ் இருக்கார். களிமண் அடுப்பு ஏன் ஆட் பண்ணியிருக்கேன்றதுக்கான ரீசன் வந்து பார்த்திங்கன்னா, ஒன்று வந்து அது ஹைடிங் ஸ்பேஸாக இருக்கும், இன்னொன்று வந்துட்டு அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. அதை வந்து நான் இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேன். அது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்கும். ஐ திங்க் இந்த புது ஃபிஷ் டேங்க் செட்டப்
உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.